மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. சாமி, உனக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிஞ்ச உண்மைய எனக்கும் காட்டு. தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். சாமி, நான் இதை அவர்கிட்ட கேட்டுட்டுமா? கேக்குறது ஒன்னும் அவ்வளவு பெரிய தப்பு இல்லையே. நான் ஒன்னும் அவர்கிட்ட காசோ பணமோ எதிர்பார்க்கலையே. என் மேல அவருக்கு பாசம் இருந்தா ஆமான்னு சொல்ல போறாரு, இல்லனா இல்லன்னு சொல்ல போறாரு. ஆனா நான் கேட்டு அவரு இல்லன்னு சொல்லிட்டா, கடவுளே, அதை நான் எப்படி தாங்கிப்பேன்? இல்ல, அதுக்கு கேட்காமலேயே நான் இருந்துடுறேன். அப்புறம் ஒர்க்லாம் சீக்கிரமா முடிஞ்சிச்சா சார்? ஆமா அரவிந்த், கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு ஒரு பெரிய வேலையா ஃபேமிலி கார்டு அப்ளை பண்ற வேலையை முடிச்சிட்டேன். சூப்பர் சார். டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருந்தா சீக்கிரமே ஃபேமிலி கார்டு கிடைச்சிடும் சார். நிஜமாவே அதை அப்ளை பண்ணதுமே சரி நாமளும் ஃபேமிலி ஆயிட்டோங்கிற ஒரு ஃபீல் வருது. தேங்க்ஸ் அரவிந்த். அட என்ன சார் நீங்க ஒவ்வொன்றுக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லி என்ன பிரிச்சுறீங்களே சார். ஐயோ சாரி அரவிந்த். சார் அதை விடுங்க சார். மல்லிகிட்ட மனசுல உள்ளதெல்லாம் சொல்ல போறேன்னு சொன்னீங்களே, பேசிட்டீங்களா சார்? இன்னும் இல்ல அரவிந்த். ஏன் சார்? சொல்லிடுறேன்னு ரொம்ப ஆர்வமா போனீங்களே. ஆமா அரவிந்த், போனேன், சொல்லிடலாம் தான் நினைச்சேன். ஆனா முடியல. ஏதோ ஒரு விதமான தயக்கம் என்ன சொல்ல விடாம தடுக்குது. அப்புறம் யோசிச்சேன், திடீர்னு சொல்றதை விட அது ஒரு ஸ்பெஷல் டேவா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதான் கல்யாண நாள் வருது இல்ல, அன்னைக்கு மல்லிகிட்ட என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓ, மறக்க முடியாத நாள்ல சொன்னாதான் மல்லிக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, அப்படிதானே சார்? சார் பெரிய ஆள் சார் நீங்க. அரவிந்த், அப்படிலாம் ஒன்னும் பெருசா பிளான்லாம் போடல சார். அன்னைக்கு மட்டும் நீங்க மல்லிகிட்ட மனசு விட்டு சொல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நானே சொல்லிடுவேன் பாத்துக்கோங்க. அப்புறம் என் மேல நீங்க கோவப்படக்கூடாது, சரிங்களா? இப்பவே சொல்லிட்டேன். இல்ல அரவிந்த், கண்டிப்பா நான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் மல்லிகிட்ட சொல்ல போறேன். சரி சார். அவ என்ன நினைச்சாலும் சரி, இதுதான் நான் அவகிட்ட முழுசா சொல்ல போறேன். சூப்பர் சார். அட்டகாசமா ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு சட்டுன்னு எதையும் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த கல்யாண நாள் வாழ்க்கை பூரா மறக்க முடியாத நாளா அமையும் சார். சார் கொஞ்சம் பார்த்து மெதுவா சொல்லுங்க சார். ஒரே நேரத்துல ரொம்ப சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் மல்லி தாங்க மாட்டாங்க, பாத்துக்கோங்க. போலாமா? போலாம் செல்லக்குட்டி. ஆமா, எங்கடா அவ்வளவு நேரமா காணோம்னு உங்க ரெண்டு பேரையும் தேட போறாங்க. கிளம்புங்க. உங்க அம்மாவும் அப்படிதான் தேடுவாங்களா? பின்ன தேட மாட்டாங்களா? குட்டி பசங்களை தான் மம்மிஸ் தேடுவாங்க, பிக் பாய்ஸ் எல்லாம் இல்ல. எங்க அம்மாவுக்கு நான் இன்னும் குட்டி பையன் தான். ஆமா வெண்பா, அங்கிளுக்கு அவங்க அம்மா தான் இன்னும் சாப்பாடே ஊட்டி விடுறாங்க. சார் சார் என்ன சார் பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றீங்க? ஓ, அப்ப அது உண்மையா? அச்சச்சோ, நானா சொல்லி மாட்டிக்கிட்டேனா? சரி. ஆமா சார், அதே மாதிரி என்ன ஊட்டி விட்டு வளர்க்குற மாதிரி ஒரு பொண்டாட்டி அமையணும்னு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார். சார், என்னப்பா வக்கீலு, ஏன் இவ்வளவு பதற? உன் தொழிலுக்கு இவ்வளவு பதட்டம் ஆகாதே. இல்ல சார், நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, அதான். அது என்ன ஃபைலு? அதுவும் என்னைய பார்த்து சட்டுன்னு மூடிட்ட. அது ஒண்ணும் இல்லை சார், கேஸ் ஃபைல் தான்.
கொடுங்க. சார் ஆக கேஸ்ல அவனுக்கு சாதகமா வாதாட போற. இல்லை சார், வித்யா மேடம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே இது உனக்கு தேவைப்படாது, என்கிட்டே இருக்கட்டும். எடுத்து பேசு. இல்லை சார், நான் அப்புறமா பேசிக்கிறேன். யோ பேசுன்னு சொல்றான்ல. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. சரி, ஓகே சார். ஹலோ சார். சார் யார் வேணும் உங்களுக்கு? நீங்க சார்? ஹலோ, கால் பண்ணது நீங்க. எனக்கு 4 மிஸ்டு கால் வந்திருக்கு. அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டுருக்கேன். சாரி சார், அது நான் கூப்பிடல சார். என்னங்க விளையாடுறீங்களா? மிஸ்டு கால் இருக்குன்னு சொல்றேன், நான் கூப்பிடலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாரி சார், என் ஃப்ரெண்டு கூப்பிடுறதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ரொம்ப சாரி சார். என்ன சொல்றீங்க? அது எப்படி என் நம்பர் உங்க மொபைல்ல வந்தது? இல்லை சார், நம்பர் மாற்றி போட்டேன் சார். எப்படி உங்க ஃப்ரெண்டு நம்பர் உங்க மொபைல்ல இல்லையா? இல்லை சார், அது தூரத்து ஃப்ரெண்டு. ரொம்ப நாள் டச்சில் இல்லை. இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட நம்பர் வாங்கினேன். கடைசி நம்பர் 6க்கு பதிலாக 0 போட்டேன் சார். சரிங்க, ராங் நம்பர்னு தெரியுதுல்ல, அதுக்கு போய் எதுக்காக எனக்கு 4 வாட்டி மிஸ்டு கால் கொடுக்குறீங்க? சார், ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக தான் கூப்பிட்டேன் சார். ஏங்க முதல்ல நீங்க யாரு அத முதல்ல சொல்லுங்க. நான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். என் பேர் சத்யன். சரி வைங்க போன. டாடா போலாமா? நாம் போலாம். சார், இது நான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணது சார். அவர் மிஸ்டு கால் பார்த்து கூப்பிட்டுருக்காரு. மிஸ்டர் கால் பார்த்துட்டு கூப்பிட்டதெல்லாம் சரிதான். கை நீட்டி என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, அது ஞாபகம் இருக்கட்டும். எனக்கு தெரியாம உன் சீனியருக்கு ஏதாச்சும் அண்டர் கிரவுண்ட் வேலை பார்க்கணும்னு நினைச்ச, அப்புறம் உன் காலும் மிஸ் ஆகும், உன் கையும் மிஸ் ஆகும். ஜாக்கிரதை. சார், அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் சார். கை நீட்டி பணம் வாங்கிட்டு மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் சார். பார்க்கலாம். மாத்தி மட்டும் பேசிப்பாரு, அப்புறம் நான் யாருன்னு உனக்கு தெரியும். இந்தாங்க டீச்சர், ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுங்க. நான் தமிழ்ல கொஞ்சம் வீக். மல்லி, என்னாச்சு? என்ன மல்லி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லு மல்லி, ஏதாச்சும் பிரச்சனையா? அன்னபூர்ணியம்மா ஏதாவது திட்டினாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, நீ ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. ஓ, அதை கேட்குறீங்களா? கண்ணில் தூசி விழுந்துருச்சு, அதான். அதுக்கு உன் கண்ணை போட்டு இப்படி கசக்கி வச்சிருக்க? கண்ணை என்னத்துக்காகும்? நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. சரி, நீ இங்கே இரு, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இல்லை, பரவாயில்லைங்க. இரு மல்லி. இந்தா, இதுல கண்ணை கழுவு. இந்தா, கண்ணை தொடச்சுக்கோ. எதுக்குங்க இதெல்லாம்? நானே போய்க்க மாட்டேனா? சொல்றத செய்யும் மல்லி. கண்ணை கசக்கி எப்படி ஆக்கி வச்சிருக்க தெரியுமா? இந்தா. இந்தா, தொடச்சுக்கோ. இப்ப பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. இல்லையே, சரியான மாதிரி தெரியலையே. இரு, தொடச்சு விடுறேன். சில நேரம் கண்ணை கழுவினாலும் தூசி கண்ணு ஓரமா இருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அது கண்ணை மூட விடாது. 2 கண்ணையும் விழுந்திருக்கு பாரு. க்ளீன் பண்றேன்னு சொல்லி கிச்சன்ல வேலையை இழுத்து போட்டு செஞ்சிருப்பேன். அதான் இப்படி ஆயிருக்கு. இப்போ ஓகேவா? மல்லி அப்படியே இரு. இரு. இப்போ ஓகேவா? ம், நல்லா கண்ணை மூடி திறந்து பாரு. இப்போ எப்படி இருக்கு? கண்ணு இப்போ உறுத்தல இல்ல? ம்ஹும். சரி, அப்ப நீ போய் தூங்கு. நான் போய் லைட் ஆஃப் பண்றேன், சரியா? நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குங்க. நான் கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு வரேன். தூக்கம் வரல. மல்லி இரு, நானும் வரேன். நீங்க எங்க வரீங்க? வெண்பா தனியா தூங்குறாள்ல. அதெல்லாம் நடுவுல முழிக்க மாட்டா. நல்லா தான் தூங்குறான். மல்லி, ஆ, என்ன ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு பழைய மாதிரியான ஒரு லைஃபுக்கு நீங்க திரும்ப வரணும். அத பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். பழைய மாதிரி லைஃபா? அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாம். இதுவே நல்லா இருக்கு. மனசுக்கு நிம்மதியா இருக்கிறப்ப மத்த சௌரியத்தெல்லாம் நினைக்கவே மாட்டேன். நிம்மதியா இருக்கீங்களா? இப்ப பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு இல்லையா? அததான் சொல்றேன். அதெல்லாம் நடக்கும் மல்லி. உழைக்க உடம்புல தெம்பு இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு, என்கரேஜ் பண்றதுக்கு நீ இருக்க. போதாதா? ஏன் மல்லி, நிஜமா இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தியா? ம், ஆமாங்க. இப்பன்னு இல்ல, எப்பனாலும் உன் மனசுல எது இருந்தாலும் என்கிட்ட வெளிப்படையா பேசு. முன்னாடி மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காத, சரியா? ம், சரிங்க. இப்ப இல்லாதது சொத்து, காசு, காரு, பங்களா இதெல்லாம் தான். ஆனா முன்னாடி இல்லாம இருந்த நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கு மல்லி. மனசு நிறைய நிம்மதி இருக்கு, அப்புறம் நிறைய அமைதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. உன் கூட வெண்பா கூட உட்கார்ந்து ரிலாக்ஸா பேசுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கு. இப்பதான் உண்மையிலேயே நான் ரொம்ப பணக்காரனா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஏதோ ஒரு சின்ன வேலை, சின்ன வருமானம், அத வச்சு அழகா குடும்பத்தை நீ சமாளிக்கிற. அது போதும் மல்லி. நான், நீ, நம்ம வெண்பா, இது போதாதா? கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ? மல்லி, ஐஸ். எனக்கும் ஐஸ் வேணும். என்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீ எப்போ முடிச்ச? டாடா, உங்க மேல நான் கோவமா இருக்கேன். என்ன தூங்க வச்சுட்டு நீங்க 2 பேரும் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? அப்படிலாம் இல்ல வெண்பா, எங்களுக்கு தூக்கம் வரல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சும்மா வெளியில வந்து பேசிட்டு இருக்கோம். சரி சரி, எனக்கு தூக்கம் வரல. ஐஸ் வண்டி போயிட போகுது. ஐஸ் வாங்கிட்டாங்க டாடா. ஐஸ் அங்கிள், வெயிட் பண்ணுங்க. சரி சரி, வா. வெண்பா, ஓகே? சூப்பரா இருக்கு. இந்தா வெண்பா, இந்தா. அங்க இன்டீரியர் ஒர்க்குக்கு ஆள் வர சொன்ன நீ வந்து பாத்துட்டாங்களா? ராஜுமா, நேத்தே அது என்னன்னு வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. வேலைக்கு 2 பேர் புதுசா வந்திருக்காங்க.
நான் போய் பார்த்துட்டு வரேன். ரஞ்சி, என்னாச்சு? இவங்க சொல்லுமா. வணக்கம் ராஜேஸ்வரி, எப்படி இருக்கிறம்மா? ஹலோ, உங்களை யார் இப்ப உள்ள வர சொன்னது? பின்ன என்ன செய்ய சொல்றமா? பாப்பா ஏதோ பார்க்காதவங்கள பார்த்த மாதிரி மிரண்டு போய் நிக்குது. அதான் சரி, நம்ம வீடு தானே, உள்ள வருவோமேன்னு வந்தேன். நல்லா இருக்கீல? நான் நல்லா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தேடி வந்த ஆள்லாம் இங்க இல்ல. கொஞ்சம் நிதானமா பேசுங்களேன். ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறீங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? நாங்க உங்ககிட்ட சண்டை போட வரல. இங்க பாரு, உங்களுக்கும் எனக்கும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்க கும்பல் எல்லாம் அடிச்சு துரத்தியாச்சுல்ல. இது ஏன் வீடு. நீங்க தேடி வந்த ஆளுங்க தெருமுனையில எங்கேயாவது உக்காந்துட்டு இருப்பாங்க. போங்க, அங்க போய் பாருங்க. முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. அதாவது ராஜேஸ்வரி, இந்த கதிரேசனை பத்தி உனக்கு முழுசா தெரியாம நீ பேசவே கூடாது. இந்த வீட்டுல என்னென்ன நடக்குதுன்னு A to Z எனக்கு தெரியும். என்னைக்கு எத்தனை மணிக்கு அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில போனாங்க. இல்ல 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 இல்ல, நீ அவங்கள வெளியில துரத்தி விட்ட. அதுக்கப்புறம் எப்ப எங்கெங்க நீ அவங்கள சந்திச்ச எல்லா விவரமும் விலாவாரியா எனக்கு தெரியும். நான் இங்க வந்தது விஜய பார்க்க இல்ல, உன்னதான் பார்க்க வந்தேன். என்ன இப்படி பாக்குற? உட்கார்ந்து பேசலாமா? நிசா, நீ உட்கார்ற. ரஞ்சிதா, நீ உட்காருமா. என்ன விஷயம்? வெண்பா கஸ்டடியை பத்தி பேசிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு இங்க எதுக்கு வந்தீங்க? எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க. ராஜு, ரஞ்சிதா, உங்க உதவியை எதிர்பார்த்து தான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். எங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் நீங்க. இப்ப எங்க உதவி உங்களுக்கு எதுக்கு? ரஞ்சிதா, ஒரு நிமிஷம். நீ நினைக்கிற மாதிரி நாங்க உங்களுக்கு எதிராலாம் வந்து நிக்கல. உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு தான் வந்திருக்கோம். ஆனா நீங்க வந்ததுல இருந்து எங்களை தப்பாவே பாக்குற மாதிரி இருக்கு. மாதிரிலாம் இல்ல, உங்களை தப்பா தான் பார்க்க தோணுது. இதைய நான் மறைக்கணும்? ரஞ்சி, கொஞ்சம் வாய முடுறியா? சின்ன பிள்ளை மாதிரி அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. ஐயா, நீங்க சொல்லுங்க, என்ன உதவி வேணும் உங்களுக்கு? என் பொண்ணு ரேணுகாவோட கொலைகேச திரும்பவும் தூசு தட்டி இருக்கேன். அதானே, ஆல்ரெடி விஜய்க்கு சாதகமா முடிஞ்சு போச்சே. இப்ப தூசி தட்டி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? போன உங்க பொண்ணு திரும்பி வந்துட போறாளா? சரி, அப்படியே நீங்க இதை திரும்ப எடுத்தா கூட விஜய் இதுல எந்த தப்பும் பண்ணலையே. தப்பு பண்ணலன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா ராஜு? சரி, தப்பு பண்ணான்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? இதான் பாயிண்ட். கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணானா இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். அதை பத்தி கோர்ட்டு கவலைப்பட போறதே இல்ல. அதுக்கு தேவை ஆதாரம். அதான் ஆதாரம்னு ஒண்ணு இல்லையே. விஜய் தான் கொலை பண்ணான்னு கோர்ட்ல சொல்றதுக்கு கண்கண்ட சாட்சி ஒண்ணு வேணும். அதான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அதுக்கு நாங்க எங்க போறது? நீ சொன்னா ரஞ்சிதா கேப்பா. நீ சொன்னா ரஞ்சிதா கோர்ட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாளா? ஏன் பாப்பா, பெரியம்மா சொன்னா சொல்வதானே? அப்பா, நான் சொன்னல, அவங்க சொன்னா நிச்சயமா ரஞ்சிதா கேப்பாப்பா. ரஞ்சிதா, எங்களுக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணி கூட ப்ளீஸ். ஹலோ, அவகிட்ட என்ன கேட்டுக்கிட்டு என்கிட்ட பேசுங்க. மன்னிக்கணும், அதுக்காக தான் உன்னை தேடி வந்த ராஜு. நாங்க எதுக்கு ஏனில போற ஓனான எடுத்து மடியில விட்டுக்கணும்? உங்களுக்கு உதவி செய்ய போய் எங்களுக்கு அதுல என்ன லாபம்? இருக்கிற பிரச்சனை போதாதா எங்களுக்கு? என்ன தேடி வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க, ஏதோ விஷயம் பேச போறீங்கன்னு தான் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். திரும்பவும் வெண்பா கஸ்டடி அது இதுன்னு கடுப்படிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாரு ரஞ்சிதா, எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க.
அந்த வகையில எனக்கு உதவி பண்ணக்கூடாதுனே. விஜயை ஜெயிலுக்குள்ள அனுப்பணும் ராஜு. அவன்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நான் ஒரு கை, நீ ஒரு கையே. நாம 2 பேரும் சேர்ந்தோம்னா அவன் உள்ள போயிடுவான். யோ, அசிங்கமா ஏதாவது பேச போறேன். எந்திரியா முதல்ல. ராஜு, எந்திரின்னு சொல்றேன்ல. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.